வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களை வெல்கம் பண்றோம். இங்க வாங்க விந்தா. விந்தா நாங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். ஹாய். ஐயோ சரியான அட்டை இருக்குன்னு அந்த தேம்பூச்சி கொத்தி குச்சு நாக்கமோ பதப்போ சிங்க பின்ன பீஜம் போட்டு நின்னுட்டு இருக்கேன். செம்ம வியூ ஒன்று இருக்கு, வாங்க காட்டுறேன். எல்லோருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் இலங்கை தலவாகலையில் இருக்கிற கொத்தமல்லி எனும் கிராமத்துக்கு தான் போக போறேன். ஒரு குட்டி குழந்தைய பார்க்க போறோம், அதுவும் ஆர்ஜே பிருந்தாவை பார்க்க போறோம். அவங்களுடைய குழந்தை தான். அந்த கிராமம் எப்படி இருக்கு, அங்கெல்லாம் என்ன நடக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். ஊர் சுத்தலாம், உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே. இது புதுசு லைஃப் ஆஃப் ராஜா, லைஃப் ஆஃப் ராஜா, சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். தலவாகல நாங்க எங்க வந்திருக்கோம் சொன்னால் எங்களுடைய ஆர்ஜே பிருந்தாவை பார்க்க வந்திருக்கோம். அப்படித்தானே? கண்டிப்பா ஆர்ஜே பிருந்தாவை பார்க்க வந்திருக்கோம். இப்போ நாங்க வேன்ல இருந்து இறங்கி இருக்கிறோம். இறங்கி போற நேரம் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம். பிருந்தாவுடைய ஹஸ்பண்ட் எங்களுடைய சார் நிஷாந்தன். ஹாய். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களை வெல்கம் பண்றோம். சரி. ஸோ எல்லாரும் வெல்கம் பண்றாங்க. ஹாய் பிருந்தா. இங்க வாங்க பிருந்தா. பிருந்தா நாங்க பிருந்தாவை பார்க்க தான் வந்தோம். நல்லா இருக்கீங்களா பிருந்தா? என்ன பேசணும்? சரி, நாங்க இவங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஹாய் குட்டி. அம்மா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அந்த குட்டி குழந்தைய பார்த்துட்டு போன உடனே ஒரு டீயும் பிஸ்கட்டும் கிடைச்சது. அதை நல்லா சாப்பிட்டு டிரைவர் என்ன கூப்பிட்டேன். டீ கிடைச்சிருக்கு. தும்மல் ராக்கமா தும்மல். இப்படிதான் தும்முறாங்க. இங்க வா, இங்க வா. குச்சு குச்சு இங்க குச்சு குச்சு ராக்கமா. டிடிபி ரைட் ரைட். ஒரு இப்போ நாங்க இங்க வந்து எங்க போறோம் தெரியுமா? கிரவுண்டுக்கு போறோம். அந்த கிரவுண்ட்ல நிறைய வியூ இருக்கு. அந்த வியூவோட போற நேரம் எங்களுடைய பிருந்தாவுடைய ஹஸ்பண்ட் நிஷாந்தன், இவர் வந்து சார் என்ன பாடம் சார்? நீங்க ஒரு சயின்ஸ் ஆசிரியர், சயின்ஸ் ஆசிரியராக இருக்கிறாரு. இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஊரு செம்மையாக தான் இருக்கு. சுத்த வர எப்பயும் வந்து மலையகம் வந்தாலே அழகா தானே இருக்கும். ஆனா அட்டை இருக்கோ தெரியாது. இருக்குதான். சரி, உங்களுக்கு முன்னாடி ரோட் போற இடம் எல்லாம் காட்டணும். ஓகே பாருங்க. தேயிலை தோட்டம், தேயிலை தோட்டத்துக்கு பக்கத்துல நடக்கிறோம். சரியான குளிரா இருக்கு. ஒரு கிரவுண்டுக்கு போறோம். கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்களாம் பாதை வாழ்ந்து இருந்து. மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே.
எங்க எத்தனை வேலைக்கு போனோங்க. வேலைக்கா? ஆமாங்க, நோனம் தோட்டத்துக்கு வேலைக்கு போனோம். ஆ. கை காசுக்கு வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வாரம் 2 பேரும். கை காசு எவ்வளவு தருவாங்க? 1000 ரூபா. ஒரு நாளைக்கு 1000. அந்த சம்பளம் கூட்டுறேன்றாங்க, என்ன கூட்டல. இன்னும் இல்லை. அவ சொல்லிக்கொண்டே இருக்காங்க இல்லையா? அப்ப பின்னாடி என்ன விறகா? எத்தனை கிலோ பறிப்பீங்க? நாங்கள் ஒரு நாளைக்கு சில்லறை வேலை செய்கிறோம். கொண்டு இருக்கிற அன்னைக்கு 30-40 கிலோ இப்படி எடுத்துருவோங்க. 30-40. ஆமாம், கொழுந்துருக்கும். கொழுந்து இருக்க அன்னைக்கு எடுப்போம். இப்போ இன்னைக்கெல்லாம் சில்லறை வேலை. இன்னைக்கு புல்லு பிடுங்க. அப்படியா? ஆமாங்க. சரி, கவனமா போயிட்டு வாங்க. அட்டை எல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஐயோ, சரியான அட்டை இருக்குங்க. இந்த தேம்பூச்சி கொத்தி. பேர் அம்பிகாவதிங்க. உங்களோட பேர் என்ன? அம்பிகாவதி. உங்களோட பேர்? திலகேஸ்வரிங்க. திலகேஸ்வரி. ஓகே, பாருங்க. ஆனா இப்போ என்ன தேல் கொட்டினதுங்க? இந்த இதை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் தாங்க வீட்டுக்கு கூட அனுப்பிட்டாங்க. போச்சு. தயவு செய்து இதெல்லாம் பாருங்க. என்னன்னு சொன்னால், இப்போ நீங்க அங்க ஊர்ல இருந்து எல்லாம் வீசி சம்பளத்தை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். அது இவங்க அந்த பாதுகாப்புக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்க. இது கூட ஒழுங்கா கிடையாது. ஆனா இந்த வயசுலயும் அவங்களோட குடும்பத்தை பார்க்கறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. பார்த்து ஏதாவது செய்யுங்க. இப்போ எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு விஷயங்கள் ஏதாவது செய்யுங்க. சரியாம்மா? கவனம். சரி, ஓகே, நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி. இதை கை காசுக்கு வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க. நான் பொதுவாகவே இப்படியான ஏன்னா அதை பார்க்கணும் ரொம்ப கவலையாக இருக்கும். அந்த வீடியோக்கெல்லாம் இப்போ வீடியோ பார்த்தீங்க தானே, எவ்வளோ கவலையாக இருக்குது. ஏன் இப்படி இருக்காங்க எனக்கு தெரியலை. அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இவங்களை பாதுகாக்கணும், இவங்களுக்கான தேவைகளை செய்யணும், எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொடுக்குறதா கிடையாது. வீங்கி போயிருக்கு. என்னுடைய பாட்டியிட வயசு இருக்கும், இன்றைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு விஷயங்கள் இல்லை, இப்படி நடந்தால் மருந்து, இந்த விஷயங்கள்லாம் தயவுசெய்து நீங்கள் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், யாராவது இதை ஒழுங்காக செய்து கொடுங்க. தெரியலைங்க, எனக்கு அந்த அவளை பார்த்ததுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, வாழ்க்கையில் கஷ்டம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும். இப்போ இன்னும் ஒரு நல்ல ஒரு இடத்த பார்த்துட்டு வருவோம். நாங்கள் இங்கே வந்து இப்போ சிலம்பம் பழகுறோம். டங்கனக்கா பாருங்க, ஒரு கிரவுண்டில் சிலம்பம். எங்கட கிருஷாந்தி போல. கிருஷாந்தி, கமோன். கிட்ட வந்து சொல்லுங்க போங்க. கிட்ட வந்து இல்ல, அவர் செய்யட்டும். சார், எப்படி பழகுறது? பாத்தீங்களா எப்படி சிலம்பம்? இப்ப கிருஷாந்தி பழகுற வெகு சீக்கிரம் நாளைக்கே சிலம்பம் சாரா மாறிடுவா. அழகு, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல வந்து. இங்க கிருஷாந்தி என்ன நினைக்கிறீங்க? தரமா கத்துக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிறப்பா பண்றாங்க. சிறப்பா? சிங்கப்பெண்ண பிஜிஎம் போட்டு நின்றுட்டு இருக்கேன், பார்த்துட்டு நான். பிஜிஎம். நேற்று வரை நீ கோமாளி கோமாளி. அம்மா பக்கத்துல போனா ரியாலிட்டி பாருங்க. கிருஷாந்தி யூடியூப்ல பிரபலியமா போறீங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே சிங்கப்பையன் நாங்களே. இங்கே சரி, நான் ஒரு முயற்சி வணக்கம் சொல்லி பழகுங்க. வணக்கம் எனக்கு தெரியாது. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. ப்ரூஸ்லி. நன்றி. இதெல்லாம் போய்க்கு அப்படியே வாங்க கோயில் அந்த இந்த ஃப்ரேம்க்கு வாங்க, நல்லா இருக்கு. நீங்க ஃப்ரேம் விட்டு வெளியே போங்க. ஆமா, சரி, அழகா இருக்கே. அப்படியா? ஆமா ஆமா,
ஆனால் மரபு ஃபுல்லாக எடுத்தால் நல்லா இருக்கும். இருங்க வரணும் பின்னால் போகிறேன். இதுதான் இது என்னது மான் கராட்டே. வா அப்படியே சுற்றிட்டு இருங்க சும்மா நீங்கள். இது வந்து படங்கள் பார்த்து இப்படி எல்லாம் செஞ்சது. அப்படியே இருங்க நல்லா. இன்னும் கொஞ்சம் அந்த சென்டர் இருக்கா? ஏதாவது சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. கருத்து சொல்றேன். இதுக்கு பேர் தான் மான் கராத்தே. இதுக்கு பேர் கராத்தே மான். இது சிலம்பம். இது சிலம்ப மாஸ்டர் யாராவது என்ன சிலம்பம். கூட்டம் 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 இது சிலம்பு ஆட்டம் கூட்டம். நானே படிச்சிருப்பேன் ஏதாவது இருக்க. சரி சிலம்பாட்டத்தை பார்த்தோம். கிட்ட வரேன். அப்படியே கொண்டு போய் முடிச்சிருங்க. போயிட்டு வரேன். இங்கே பாருங்க நாளைக்கு ஐசே கிருஷ்ணாந்தி பிரேமு கீழே கிடைக்குங்க. இப்போ தலவாகலில் இருக்கிறோம். தலவாகலில் அதாவது எங்களுடைய ஒன்றாக வேலை செஞ்ச நட்பு தங்கச்சி பிருந்தாவுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பிருந்தாவுடைய பிள்ளையெல்லாம் பார்க்குற நேரம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் வீடியோ காட்டியிருக்கேன். செம்ம வியூ ஒன்று இருக்குது, வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, பின்னுக்கு கோவில் இருக்கு, சுற்றி வர நல்ல வியூ இருக்கு. அட்டை கடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். நான் இதில் ஏறுறேன்னு பார்ப்போம். ஹா, இந்த வியூவை பாருங்க. ஒரே தேயிலை தோட்டம், குளிர், காற்று, கோவில், சுற்றி வர மிகப்பெரிய ஒரு இயற்கை. இதை விட இந்த உலகத்தில் என்ன வேணும்? உலகமே நம் வீடு, அது வந்து பார்த்தோமே இது புதுசு. லைஃப் ஆஃப் ராஜா, லைஃப் ஆஃப் ராஜா, சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்கலாம் பாதை. அங்கே போனோடனே இப்போ எங்களுக்கு மதிய சாப்பாடு கிடைச்சிருக்கு. மதியம் என்னென்ன சாப்பாடு வாங்க உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல அப்படியே எடுக்கிறேன், தண்ணி கொட்டிருக்கீங்க. ஐயோ நீங்களே பார்க்குறீங்க. சரி இப்படி தான் சமாளித்து அப்படி எடுத்துட்டு பிறகு சோறை பார்த்தால் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக இருக்குது. கொஞ்சமாக எடுத்து சோறை போட்டேன். அதுவும் வீடியோக்காக தான் கொஞ்சமாக போட்டேன். பிறகு நிறையா சாப்பிடுவேன். இல்லை நான் வழமையாகவே கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு என்ன கறி அப்படி இருக்குன்னு பார்க்க போனால் இங்கே பார்க்குறீங்க, சிக்கன் கறி இருந்தது. சிக்கன் கறியும் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அதுக்கு பிறகு அதோடைய குழம்பையும் எடுத்து போட்டு சாப்பிட போகிறேன். ஆனால் 2-3 கறி இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டணும் தானே, அதையும் காட்டுறேன். சிக்கன் கறி எடுத்து போட்டதுக்கு பிறகு உடனே அப்பளம் வந்தது, பப்படத்தையும் நான் மெதுவாக எடுத்து வச்சேன். அதை வைக்கிற நேரமே நிறையா பேர் கை போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அப்பளம் என்று சொன்னால் பிடிக்கும். அப்படியே தாண்டி அந்த பக்கம் போனால் பருப்பு இருந்தது. பருப்பையும் எடுத்து கொஞ்சமாக லேசாக விட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் விட்டு மற்றதை திறந்து பார்க்குற நேரம் ஒரு ஸ்பெஷல் இருந்தது. மலையகத்தில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் கத்திரிக்காவும் கடலையும் மிக்ஸ் பண்ண ஒரு கறி. அது ஏற்கனவே நான் சாப்பிட்ருக்கேன். அது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் போட்டுட்டு இப்போ அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுத்தது என்ன வேலை, சாப்பிட்றது தான் அடுத்தது வேலை. அதனால் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக நான் போக போகிறேன். புதினா சட்னியும் இருந்தது. புதினா சட்னி வேறு லெவல், பார்க்குற கலரே வித்தியாசமாக இருக்குது. சரி பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது என்ன, சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு எடுத்துகிட்டு உட்காந்துட்டு அப்படி சாப்பாடு எப்படி இருக்குன்னு நானும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே பசியில் தான் இருந்தேன், எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. சரி முதல் பருப்பை கலந்து குழம்போட சாப்பிட்டு பார்த்தேன். ஆஹா செம்ம சூப்பர், நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் சிக்கனையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அதுவும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக செம்ம சாப்பாடு டேஸ்ட். அந்த டேஸ்ட்லாம் வேறு லெவல். சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிட்றோம். சாப்பாடு எப்படி இருக்கு? சிறப்பாக இருக்கு. திரும்ப சொல்லுங்க. சிறப்பாக இருக்கு. வீடியோ எடுத்துக்கிட்டா கேட்டீங்க? எஸ். பொண்ணை பார்த்து வாங்க முடியாது. பிருந்தா
சமைச்சது யாரு? போட்டு வாங்க பிருந்தாக்கா. பாண்டியா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு தான் நீங்களோட சாப்பிட்டு போட்டு வாங்க. சாப்பிட்டது சமைச்சது யாரு? நான் தான். உண்மையா சொல்லுங்க பிருந்தா. நான் தான் சமைச்சேன். நீங்களா? சரி கொஞ்சம் இருங்க. பிருந்தா சொல்றது பிருந்தா சமைச்சது. நிஷாந்தன் கேட்டு பார்ப்போம். நிஷாந்தன் சொல்றது யார் சமைச்சது? அப்பா சமைச்சாரு. ஆடா பாவி. அதாவது நிஷாந்தனுடைய அப்பா சமைச்சிருக்காங்க, பிருந்தா சமைச்சிட்டு போய் சொல்றாங்க. இங்க பாருங்க பொய்க்கார பிருந்தாவுடைய சிரிப்பு. இங்க பாரு இங்க பாரு தேய்ச்சி விட்டான். நல்லா தேய்ச்சி விட்டு தானே, நல்லா தேய்ச்சி விட்டு தானே, உடம்பு ஃபுல்லா எச்ச தேய்ச்சி விட்டு தானே. ஓகேண்ணா. இங்க நல்லா தேய்ச்சி விட்டேன். இந்த இவ்வளவு நேரம் இந்த ப்ளாகை பார்த்துருப்பீங்க. தலவாகலைக்கு வந்திருக்கோம். சின்ன கொத்தமல்லி கிராமம் தான் இந்த கிராமம். ரொம்ப அழகான இடம். அந்த கிராமத்தில் இருக்கிற விஷயங்கள், எங்களோட வேலை செய்கிற பிருந்தா அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். அவங்களுடைய சாப்பாடு எல்லாமே, இந்த ஸ்டைல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வந்த பயணங்கள் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலண்டா அன்லைக் பண்ணுங்கள், கூடவே சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Raja, life of Raja.